பயணம் இருக்கும். ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அங்கே போவேன். ஹாஸ்பிட்டல் யார் இருப்பாங்க சார்? டாக்டர் இருப்பாங்க. ஸோ டாக்டரை போயிட்டு அவங்க போய் சொல்லுவோம், அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 10 கேள்வி வச்சுருப்பாங்க நம்மள்கிட்ட எப்போவுமே. சார் சாரி டாக்டர் இருக்காங்க நம்மளோடையே, பட் இருந்தாலும் அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ டாக்டர் கிட்ட வந்து நம்ம போயிட்டு ஒரு உட்காந்த உடனே ஒரு 10 கேள்வி இருக்கும். என்ன பண்ணுது சார்? இனிமேல் உடம்பு சரியில்லை சார். சரி, என்ன உடம்பு சுடுதா? சுடுது சார். சரி, என்ன தலைவலி இருக்கா? தலைவலி இருக்கு சார். வயிற்று வலி இருக்கா? வயிற்று வலி இருக்கு சார். உடல்லாம் வலிக்குதா? உடலும் வலிக்குது சார். கண்ணு தெரியுதா? தெரியல சார். காது கேட்குதா? கேட்கல சார். இப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஒரு 10 கேள்வி இருக்கும். அதுக்கு நம்ம பதில் அளிப்போம். ஸோ அந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நோய் இருந்தால் என்ன நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நோய் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நோய் இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு என்னவாக்கும் செய்யணும்? ஆப்வியஸா மெடிசன், மருந்து இருக்கும். ஸோ அதுக்கான மருந்து என்னன்றதை வந்து அவரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல 4 வரியில இவ்வளோத்தையும் நம்ம மூச்சு மட்டும் சொல்லியிருப்போம். அவர் 4 வரியில சேலம் சாரி அகைன் 4 வரியில எழுதி கொடுத்துருப்பாங்க நம்ம கையில. ஸோ சேம் வே இப்போ வந்து மன ரீதியான நோய் நம்ம எல்லாத்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டு, நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க செய்யலாம், நான் 100% ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஹாஸ்பிட்டலில் தேடி போகணும். நான் மன ரீதியாக எனக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் எனக்கு எது செய்யலாம்? சமிதி. ஸோ சமிதி என்னோட ஹாஸ்பிட்டல். சமிதியில நான் டாக்டரை பார்க்கணும். நம்மளுடைய டாக்டர் யாரு? சுவாமி, ரைட்? ஸோ டாக்டரை பார்க்கணும். டாக்டர் கிட்ட சேம் வே டாக்டர் கேட்ட மாதிரி அவரும் கேட்பாரு. சரி, என்ன சுவாமி, இந்த மாதிரி வந்து மனசு வந்து நிலையாவே இல்லை, அங்கங்கே ஏதோ யோசிக்கிறேன் நான், மல்டிபிள் திங்ஸ் பற்றி மைண்ட்லலாம் ரொம்ப ஓகே அதிர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சாமியோட குழம்புங்க நம்ம. உடனே சுவாமி கேட்பாரு, சரி ஓகே, கோவப்படுவியா? நல்லா கோவப்படுவேன் சுவாமி. ஓகே, பொறாம குணம் இருக்கா உனக்கு? நல்ல பொறாம குணம் சுவாமி. பக்கத்துல கால் வாங்கிட்டாங்கன்னா எப்படி எனக்கு முன்னாடி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேனே நான் தான். ஓகே ரைட்டு. பேராசை இருக்கா? ரொம்ப அதிகமா இருக்கு சாமி. காலுன்றது நார்மலா இருக்கக்கூடாது, தாள் மாதிரி நான் வாங்கணும். ஓகே ரைட்டு. ஸோ அப்ப கண்டிப்பா உனக்கு மன ரீதியான நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கண்டுபிடிச்சுவாங்க. ஏன்னா இந்த சத்துருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 5 சத்துருக்கள். ஸோ அது எல்லாமே உனக்கு இருக்கு அப்படின்றத சுவாமி அப்கோர்ஸ் அவருக்கு தெரியும், நம்ம வாயால கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அப்ப நோய் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாரு, மன ரீதியான நோய். ஸோ அதற்கான மருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட நம்ம கேட்போம். சுவாமி இப்போ நான் என்ன பண்றது, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சுவாமி சொல்றாங்க, சிம்பிள் மருந்து, 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ நம்ம வாழ்க்கையை நெறியோடு அணுகிறதுக்கு, நெறியோடு வாழ்றதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கு. பகவத்கீதையா இருக்கலாம், பைபிளா இருக்கலாம், குரானா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் அடக்கின மாதிரி ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மேட்ல, ஒரு சிம்பிள் ஃபார்மேட்ல சுவாமி 9 வரிகளில் 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட், இதுதான் அந்த மன ரீதியான நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, அஃப்கோர்ஸ் நம்ம பஜன், நகர சங்கீர்த்தன் இதெல்லாமே பண்றோம். 4:30க்கு வந்து சுவாமி கிட்ட வந்து பூ அது எல்லாமே வைக்கிறோம். எல்லாத்தையுமே வந்து சுவாமி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஸோ பஜன் எல்லாமே பண்றோம், நம்ம ஆஃபர் பண்றோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வேர்ல்ட்லி லைஃப்ல எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ ரீசெண்டாக வந்து பொங்கல் போச்சு இல்லை சார். ஸோ எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணேன், பொங்கல் அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ வாங்கி கொடுத்துருந்தது அவங்க வாங்கிட்டாங்க, ஆஸ் யூஷுவல் வாங்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டாங்க, வேற எதுவுமே பேசலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் கலந்து வந்துட்டோம். வேற எதுவும் அவங்க அதுக்கு மேலே வார்த்தையும் பேசலை. அப்போ அவங்க ஒரே மாதிரி தான் இருந்தாங்க, எப்பவும் போல இன்னைக்கு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பல்வேறு வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். லைக் அவங்களுக்கு தனி ஒரு ரூம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்கலாம். டிவி, அவங்களுக்கு தேவையான டிவி வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் எப்போவுமே ஒரு கேள்வி இருக்கும் நமக்குள்ள, இது எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது எல்லாத்தையுமே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பட் வெதர் தே ஆர் ஹாப்பி, அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்க எப்போ சந்தோஷமா இருப்பாங்க, உங்கள்கிட்ட கேட்கணும் சார், எப்போ சந்தோஷமா இருப்பாங்க அவங்க, நீங்க சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, வேற கரெக்ட். அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு பாயிண்ட், அடுத்தது வேற ஏதாச்சும் நல்ல பேர் வாங்கினா ஃபேண்டாஸ்டிக் சார். வேற யாராச்சும் புரியல, அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கும், அவங்களுடைய மனசுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஃபேண்டாஸ்டிக், அவங்களுடைய கடமை செய்யணும், அவங்களுடைய கடமை செய்யணும். ஓகே, அவங்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்யணும். ஃபேண்டாஸ்டிக் செய்யணும்.
சொல்லு ஒன்று நீ தான் ஆன்சர் சொல்லு. அவங்கள்ட்ட திட்டு வாங்காம இருக்கணும். ஒரே லைன்ல முடிச்சு நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சொன்னீங்க எதோ வார்த்தை ஒரே லைன்ல முடிச்சிட்டோம். எக்ஸாக்ட்லி அதே தான் செய்யணும். ஸோ ஆன்டி அற்புதமா சொல்லியிருந்தாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நம்ம அவங்களோட நேரத்தை செலவிடணும். ஏன்னா ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில உலகத்துல நம்மளும் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது ஸோ அவங்களோட நேரத்தை செலவிடணும். அது ஒன்று. இன்னொன்று சாயம் எல்லாருமே சொன்ன மாதிரி, எஸ்பெஷலி நம்ம வாழ்விகாஸ் குழந்தை சொன்ன மாதிரி, அவங்க சொல்றதை நான் என்னைக்கு கேட்டு நடந்துக்கணும் அன்னைக்கு they will be happy. அது வரைக்கும் நீ எனக்கு என்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஐ ஜஸ்ட் அக்செப்ட். ஸோ நான் எப்போ ஹாப்பி ஆவேன்? ஸோ எவ்ரிதிங் நீ நான் சொல்ற விஷயத்த கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டு அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து ஹாப்பி. சேம் வே நம்ம பஜனா இருக்கட்டும், மகா உத்தமமாக இருக்கட்டும், அகன்யாசமாக இருக்கட்டும், ஏகாதச உத்தமமாக இருக்கட்டும், வேதம் சாண்டிங்காக இருக்கட்டும், மகா நாராயண சேவையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சுவாமி ஜஸ்ட் அக்செப்ட். எல்லாத்தையும் அவங்க ஏற்றுப்பாங்க. பட் நம்ம சுவாமியை ஹாப்பி பண்ணணும், என்னால் ஹாப்பி பண்ணணும் ஆஸ் எ இண்டிவிஜுவலாக. சுவாமி எப்பவுமே பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், அவருக்கான நிலையான தன்மை ஆனந்தம் மட்டும்தான். அதில் நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. ஆனால் என்னால் என் சுவாமி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது எப்போ நமக்கு தெரிய வரும்னா, அவர் சொல்ற விஷயத்த கொஞ்சமாவது நான் காது கொடுத்து கேட்டு கொஞ்சமாவது என்னோட வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் என் சுவாமி எனக்காக அவர் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் நம்மளுடைய சுவாமி. ஸோ அவர் கொடுத்த அந்த அரிய மருந்து தான் இந்த 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ அந்த 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கணும். பஜன் பண்ணணும், நகர் சங்கீதம் பண்ணணும், வேதம் சாண்டிங் பண்ணணும். போயிட்டு அதை பின்னாடி என்னோட வாழ்க்கையிலும் வெளியில என்னோட சொசைட்டிலும் சமுதாயத்திலும் அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சுவாமி. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அவர் பேச்சை கேட்டுட்டு நடந்துப்போம், அது மூலமாக தான் சுவாமி வந்து டெஃபினட்டாக அந்த ஹாப்பி ஆவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். அதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை செய்யலாம். ஸோ சுவாமியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சுவாமியை நான் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ சுவாமி ஹாப்பினா இந்த பிரபஞ்சம் அவரோட கிரியேஷன்ஸ் எல்லாமே ஹாப்பி. ஆப்வியஸா ஒன் ஆஃப் த கிரியேஷன்ஸ் தான் நம்ம எல்லாருமே அவரோட கிரியேஷன்ஸ்ல. ஸோ அவரு ஹாப்பினா பை டிஃபால்ட்டா நம்ம ஹாப்பி. நம்ம ஹாப்பினா நம்ம சுற்றி இருக்க சமுதாயம் எல்லாமே ஹாப்பியா இருக்கும். ஸோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஸோ அதற்கான அந்த அரிய மருந்து 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்டை தழுவி தான் ஸோ அடுத்த வர இருக்கிற 9 மாதம் நம்ம வந்து செல்ஃப் சாதனை பண்ண போவோம் எல்லாருமே. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு சில பரிமாணத்தில் நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். சுவாமி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் இவ்வளோ கொடுக்குறாங்க 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறீங்களா வேற பரிமாணத்தில்? சொன்னதெல்லாம் பயமா இருக்கா கேட்கறதுக்கு? பயமுறுத்திட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் 9 நவநிதிகள். பரவாயில்ல, ஜெய் பேசும்போது மியூசிக் வேற ஓடிக்கிட்டே இருக்குங்க. 9 நவநிதிகள் என்ன சார் நம்ம சொல்லுங்க. அவரை கொஞ்சம் இன்டராக்டிவா பண்ணுங்க அப்படின்னா அவரே ஆக்டிவா இருந்துட்டு போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க 9 நவநிதிகள் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ற டைம் இல்லையா இருக்கும்? என்ன சார் இதை கேட்கக்கூடாதான் கேட்டேன் நான் 1000 ரூபாய் கைமாத்தாவா கேட்டேன் நான். என்ன ஸ்ரீகாந்த் சிரிக்கிறீங்க? என்னை பார்த்தா ஒன்றும் காமெடிக்க முடியாது தெரிஞ்சு அவர் எழுத்து மேலே நிற்க வச்சிட்டாரு. அவர் யூ ஃபீல் நெக்ஸ்ட் 9 months வேற சொல்லியிருக்காரு 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? முடியுமா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் சாத்தியமா? அது அவர் ஆரம்பத்திலே சொல்ற ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. திங்கட்கிழமை காலையில் 7 மணிக்கு வந்தால் மோட்டர் பைக் ஆன் பண்ணால் சனிக்கிழமை நைட் வரைக்கும் மோட்டர் பைக் ஓடிக்கிட்டே இருக்கு. இஸ் இட் பாசிபிள் டு ப்ராக்டிஸ் 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் இன் மை டே டு டே லைஃப்? அகிலாஸ் நீங்கள் தான் சொல்லணும். எல்லாரையும் இயக்கிறது நீங்கள் தானே, சொல்லுங்க. அதான் முடியலையே. அவர் சொல்றாரு தான் செய்ய மாட்டேங்கிறதுனால இவ்வளோ இருக்கு. அவர் சொல்றதை கேட்டுட்டா தான் நம்ம பிரச்சனையே இல்லையா? நமக்கு இல்லை, கேட்க மாட்டேங்கிறோமே. நம்ம தான் மனசுதான் கேட்க விட மாட்டேங்குதுல்ல. I accept him, I accept Swami, as my philosopher, as my philanthropist, as my guide, as my father, as my friend, everything. But அவர் சொல்றதை கேட்க மாட்டோம். என்ன ஹரி கரெக்ட் தானே? சிரிச்சுட்டே பதில் சொல்றோம். ஆமாண்ணா நம்ம எல்லாரும் ஒரே கூட்டாயில் ஒருத்த மட்டும் தான் அப்படின்றாங்க. சொல்லுங்க சார்.
போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுவாமி கொடுக்கறது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு வந்து இஃப் நாட் மோஸ்ட் சுப்ரீம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா இட் இஸ் பாசிபிள். அது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்தோம்னா இல்லை அடிஷ்னல் பேர்டன் இல்லை, நான் நினைக்கிறதா ப்ராப்ளமா இருக்கு. அடிஷனல் பேர்டன் தான் நீங்க சொல்றது, அடிஷனல் பேர்டன் ஃபார் மீ. கரெக்ட். ஒரு மேனேஜர் கால் இருந்தா 9 hours சிசி ஆகுதுல்ல, இது டிபி தான் ஏறுது நமக்கு. இல்ல சார் பைக்கு ஒரு நிமிஷம் வர இல்லைன்னு வச்சுங்க, ஆபீஸ்ல இருந்து ஒய்ஃப் ஃபோன் பண்ண, இல்ல நீங்க இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணா, குழந்தை ஃபோன் பண்ணா, இல்ல 9 hours சிசி ஆகுது, டிபி வேற மாதிரி ஆகுதுல்ல கோபி, கரெக்ட் தானே? கண்டிப்பா அப்படிங்கலாம். இப்பதான் உள்ள வந்திருக்காரு, ஆன் போர்டு ஆயிருக்காருல்ல மேரேஜ் லைஃப்ல இருந்து. அங்கிள் நீங்க ஏதோ சொன்னீங்க 9 கோட் ஆஃப் கான்டாக்ட்ல ஏதாவது ஒன்றையாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒன் யூ ட்ரை டு ஃபாலோ. ட்ரை பண்ணுங்க சொன்னா அப்பா ரொம்ப இறங்கி வந்துட்டாரு. ஐயா ஏதாவது பண்ணுங்க, பார்த்து போட்டு கொடுங்கிற மாதிரி இருக்குது. இனிமே எனி தாட் சொல்லுங்க, ஷேர் நீங்க பண்ணுங்க. வந்து 9 monthsக்கு ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு தாட் பிரிக்கும் போது அது ரொம்ப ஈஸி. குட் தாட். ஓகே, எனி தாட், எனி அதர் தாட் சொல்லுங்க. மகிழாஸ்ல நிறைய பேர் சொல்லலாம், நிறைய இன்டெலெக்சுவல்ஸ்லாம் இருக்கீங்க, நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும். ஹரி சொல்லுடா. என்னம்மா நந்தினி, சாய்ராம், வேற யாராவது? சாய்ராம், மகிழாஸ் என்னம்மா என்ன சாய்ராம்? அது ப்ரெஷர் இல்லையா? அது இதுதான் ஆகணும் போது நாம ப்ரெஷர் பண்ண போஸ்ட் பண்ணும்போது எப்படி செய்ய முடியும்? அப்படியா தோணுமா உங்களுக்கு? எனக்குலாம் தோணாது. திருப்பி இடிக்கணும் தான் தோணுங்க. யாராவது போஸ்ட் பண்ணாங்க ப்ரெஷர் தான் ப்ராக்டிஸ் ஆகுது. இதுல வந்து ப்ரெஷர் கிடையாது. அவர் சொன்னார் ஒரு மெடிசன் எடுத்து நம்ம மனத்தை வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். இதை ஒன்று செஞ்சா கூட ஒரு பீஸ் வரும். அந்த பீஸே ரொம்ப அடிக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்சல்யூட்லி. என்ன தாட் ப்ராசஸ்னா இங்க 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். முதல்ல சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கா நம்ம சில விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணிக்கணும். பேசிக்கா சில விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சா, எனக்கு மனநோய் இருக்குங்கிறது முதல்ல நான் ஒத்துக்கணும். ஆஸ் அ கணேஷ், எனக்கு மனசு இருக்கு, அந்த மனசுல எனக்கு கோபம் இருக்கு, எனக்கு பொறாமை இருக்கு, எனக்கு பேராசை இருக்கு, எனக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்தா ஒரு மாதிரி வெறுப்பு இருக்கு, இப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்குங்கிறது நான் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் நடத்திக்க முடியும். அறிவா அக்ரி வித் மீ? இப்ப சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் இருக்கா? இருக்கா? மலை சார் இருக்கா? நிறைய இருக்கா? சீதாராமன் சார் கண்டிப்பா இருக்கு. என்டாஸ் பண்றாரு மகிழாஸ்ல இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் we have to accept this is a basic step, first one. நெக்ஸ்ட், சுவாமி வந்து எனக்கு வந்து அப்பாவா இருக்கலாம், எனக்கு அம்மாவா இருக்கலாம், எனக்கு வந்து ஒரு பிலாசபரா இருக்கலாம், எனக்கு ஒரு கைடா இருக்கலாம், எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அவர் ஹீஸ் அ பிலாந்தெரபிஸ்ட், நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடல் எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுத்துருக்காருங்கிறத முதல்ல நம்பணும். ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஐ ஹேவ் டு ஃபீல். இப்போ டாக்டர் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட போய் நான் வந்து டயக்னாசிஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எனக்கு இந்த நோயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவர் மருந்து எழுதி கொடுத்தோன்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன்? நான் என்னன்னா இருடா கொஞ்சம் ஜெய் ஒன்று ஏற்றி விட்டு போயிட்டான் அவங்க ரொம்ப. சொல்லுங்க சார், நம்ம என்ன பண்ணணும்? அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கினோன்னு ஏன் நம்ம மெடிக்கல் ஷாப் போனோம்? அது தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் எழுதின கதை நமக்கு புரியாதுல்ல, புரிஞ்சா போதும். அப்ப அந்த மாத்திரை என்ன மாத்திரை எழுதியிருக்காரு, நான் சொன்ன நோய்க்கு தான் அவர் மருந்து எழுதியிருக்காருன்னா எனக்கு பத்தி கவலை இல்லை. பிகாஸ் I have complete blind faith on him. Blind faith on him. The doctor knows. That's why அந்த blind faith நான் எங்க ரிஃப்ளெக்ட் பண்றேன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல ரிஃப்ளெக்ட் பண்றேன். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எங்க ரிஃப்ளெக்ட் பண்றேன்னா அந்த ஃபார்மசிஸ்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்றேன். இந்த ஃபார்மசிஸ்ட் மருந்து கொடுத்தோன்னு என்ன பண்றேன்? அந்த மாத்திரையை எடுத்து கன்சியூம் பண்றத ரிஃப்ளெக்ட், அந்த blind faith அப்படியே காஸ்கேட் ஆகி வருது. அதே மாதிரி தான் அந்த 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறது என்னுடைய மனநோய்க்கான மருந்து அப்படிங்கிறது அந்த பிளைண்ட் ஃபெய்த் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். அவங்க சொன்னதுக்கு நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன். இட் ஷுட் நாட் கம் ஃப்ரம் ஃபோர்ஸ், இட் ஷுட் கம் ஃப்ரம் யுவர் சோர்ஸ். நம்பர் 2. நம்பர் 3 வந்து எனக்கு அந்த 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட்ல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சுவாமிக்கு கணேஷ் மேல நம்பிக்கை இருக்கு, ஜெய் மேல நம்பிக்கை இருக்கு, டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. என்னது? டெய்லி ஜபம் தியானம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனாலதான் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காரு. கணேஷ் 4 எனக்கு பதிலாக போய் தர்ஷன் கொடுத்துட்டு வா. சுவாமி சொல்லுவாரா?
ஹரி நாளைக்கு எனக்கு வேலை விபூதி கிரியேட் பண்ணி கொடு, சொல்ல முடியுமா? பண்ண முடியுமா? முதல்ல நம்மளால சுவாமி சொல்லுவார் அதை நமக்கு, ஏன்னா என்னால் முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் என்னால் என்ன முடியுங்கிறத அவர் சொல்லிட்டார் கிளீனா. உன்னால இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணு. எத்கிஞ்சித ஆதிசங்கரர் சொல்றாரு, எத்கிஞ்சித் ஏம் கீதா கிஞ்சித கீதா, கொஞ்சமாவது பகவத்கீதையை வாழ்க்கையில படி, அனுசரி அப்படிங்கிற ஆதிசங்கரர். அந்த மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு மனநோய் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கணும், எனக்கு கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, பொச்சரிப்பு இருக்கு, வெறுப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மனநோய்க்கான மருந்தை தேடணும், அந்த மருந்துக்கு டாக்டரை தேடணும், அந்த டாக்டர் கொடுத்துருக்க பிரிஸ்கிரிப்ஷனை நான் பிளைண்ட் ஃபெய்த்தோட எடுத்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின். டெய்லி வி ஆர் ரன்னிங். ஓடுறதை யாருமே நிறுத்த வேண்டாங்க. ஓடுறத இந்த 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் ப்ராக்டிஸ் பண்றது மூலமா யூ கேன் என்ஜாய் யுவர் ரன்னிங். நோ நீட் டு ஸ்டாப் த ரன்னிங். காலையில் எழுந்தா சாட்டர்டே வரைக்கும் நீங்க ரன் பண்றதை யாருமே நிறுத்த வேண்டாம். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். படிக்கிறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்க்கலாம். ஆனா லெட் அஸ் என்ஜாய் தட் ரன்னிங். இன்னைக்கு நம்ம ரன்னிங் என்ஜாய் பண்றோமா? இன்னைக்கு மண்டே மார்னிங் வந்தாலே சண்டே ஈவினிங்கே பக்குங்குது நமக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது லெட் அஸ் என்ஜாய் த ரன்னிங். 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டு முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போட. இதில் ஒரு இன்னொரு டைமென்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னா, இது பார்த்து கேட்டிருக்கீங்களா? அது கோளறு பதிகம் யார் எழுந்தது? வைரமுத்துவா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோக் அடிச்சேன், டாக்டர் மட்டும்தான் சிரிக்கிறார், வேற யாருமே சிரிக்கல. திருஞான சம்பந்தர் எந்த ஊர்ல பிறந்தாரு? சார் இதெல்லாம் போய் கேட்டு எங்கேயோ பிறந்துட்டு போட்டோம், அவர் பர்த் சர்டிஃபிகேட் இருக்காங்கலாம் கேட்பீங்க போல இருக்கு அப்படின்னு. திருஞான சம்பந்தர் சிறுகாயில பிறந்தார். ஒரு ஸ்டோரி என்னன்னு சொல்லுது அப்படின்னா, ஒரு மதுரைக்கு கிளம்பும் போது அவரும் மாணிக்கவாசகர் பெருமான் இருக்கும்போது மாணிக்கவாசகர் சொல்றாரு, நாலும் கோலும் சரியில்லையே, இப்ப கிளம்புறீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் சொல்றாரு, சிவனடியாருக்கு நாலும் கோலும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொடுத்ததுதான் அந்த 11 பதிகம் தான் என்னது? கோளறு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை கடவி அப்படின்னு சொல்லி 8 வரி இருக்கும். அதுல மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உலகே புகுந்தாதுனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே. பரவாயில்ல, நிறைய பேர் தமிழ் தெரிஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி என்னன்னா, சின்ன ஒரு காரிலேஷன். இதுல நம்ம எல்லாரும் ருத்ரம் சொல்றோம்ல, நமக்கம் சமக்கம் சொல்லுவோம். ருத்ரத்துல 2 போர்ஷன் இருக்கு, நமக்கம் சமக்கம். நமக்கம்னா என்னது? என்ன பண்ணுவோம்? கிளாஸ்ல பார்த்துருப்போம் நிறைய. சொல்லுங்களேன் யாராவது. நமக்கம்னா என்னது? சிவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்றதுதான் நமக்கம். சமக்கம்னா என்னது? ப்ரே பண்றது அவர்கிட்ட, எனக்கு இதெல்லாம் கொடு இதெல்லாம் கொடுன்னு கேட்கறது. இது பாத்தீங்கன்னா நமக்கம்ல எத்தனை அணுவாக்கம் இருக்கும்? 11 இருக்கும். சமக்கம்ல எத்தனை இருக்கும்? 11 இருக்கும். பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் எப்படி தமிழ்ல டிவைஸ் பண்ணியிருக்காருன்னா, கோளறு பதிகமும் 11 பதிகங்கள் இருக்கும். அதுல ஒரு பதிகத்தில் முதல் 4 வரி சிவனோட ஆட்ரிபியூட்ஸை பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்த 4 வரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோட பெனிஃபிட்ஸை பத்தி பேசுவார். நமக்கத்தையும் சமக்கத்தையும் கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல தமிழ்ல சொல்றதுதான் கோளறு பதிகம். அப்ப ஃபர்ஸ்ட் 4 வரி பாத்தீங்கன்னா சிவனை பத்தி சொல்லிட்டே வர்றாரு. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், கழுத்துல விஷத்தை அடக்கியவனே, வீணை வாசித்தவனே அப்படின்னு சொல்லி சிவனோட ஆட்ரிபியூட்ஸை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பதிகத்திலேயே நான் என்ன பெனிஃபிட்ல ஆரம்பிக்கிறாருன்னா, ஞாயிறு தமிழ் தெரியும்ல, படிங்களா எல்லாரும். நான் கிளாஸ்ல என்ன பாடமா வாரத்துல எத்தனை நாள் நான் கேட்டேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வரிக்கு நவக்கிரகங்கள். இன்னைக்கு பெரிய சேலஞ்சே நமக்கு என்னது? என்னைக்கு குரு பயிற்சி வருது, என்னைக்கு சனி பயிற்சி வருது, என்னைக்கு ராகு பயிற்சி வருது, என்னைக்கு கேது பயிற்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு we are much fond about என்னது? planets ஓட challenges. எங்க செக் வைக்கிறாரு திருஞான சம்பந்தர்? ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 9 கிரகங்களும் ரொம்ப அடுத்ததுதான். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிகவே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சிவனோட அடியாருக்கு இந்த 9 நவகிரகங்களை என்ன பண்ணாது? தீண்டவே தீண்டாது. ஆனா இங்க கேட்ச் ஒன்று இருக்கு. there is a catch. நல்ல 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 அப்படி 4 தடவை பயன்படுத்தியிருக்காரு அவர். இப்ப திருஞான சம்பந்தர் ஒரு கால்குலேஷன்ல தான் அதை பண்ணிருக்கணும். இப்ப நல்ல நல்லன்னா என்ன அர்த்தம்? நீங்க யாருன்னு கேட்டா நான் காஞ்சி பெரியவரோட டிவோட்டின்னு சொல்லிடுவீங்க. அடியார் அடியேன் யாருன்னா காஞ்சி சந்திரசேகர சுவாமிகளோட அடியேன் டிவோட்டின்னு.
என்ன கேட்டா ஸ்ரீ சத்யசாயிநாதனோட அடியேன் அப்படின்னு டிவோட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் அடியார். கரெக்ட். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்னது? நல்ல 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 அப்படி 4 தடவை பயன்படுத்துறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன செய்யணும்? லெட்ஸ் ஒரு அடுத்த 5 minutes லெட்ஸ் dwell upon this நல்ல நல்ல. ஏதோ சொன்னீங்க நீங்க. டிசர்விங். ஓகே. அப்புறம் நல்ல அடிக்கணுமா? அப்படின்னா என்ன? அந்த நல்ல நல்லங்கிறதுக்கு என்ன சொல்ல வராது? ஒரு அவர் என்ன சொல்லி எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்காரு நமக்கு தெரியாது. ஆனா லெட் அஸ் டீப் டைவ் ஆன் தட். கொஞ்சம் நல்லன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். என்ன சார்? நல்லன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். எக்ஸாக்ட் எனர்ஜி உண்டாகும். அப்புறம் சிவனுக்கு பிடிச்ச மாதிரி அப்புறம் ஓகே. என்ன சார்? சிவன் அடியாரோட கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபாலோ பண்ணணும். நல்ல இப்போ நான் இப்படி கேட்குறேன், ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு நான் போறேன். நான் சொல்லணும், நான் படிச்சு நீங்க ரீட் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் என்ன பண்றது? ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கரெக்டா? டிசி வாங்க, அதெல்லாம் ஒரு வார்த்தை வரும். என்னது தெரியுமா? குட்னு. நீங்க பேட்னு எனக்கு போட்டு கொடுத்துறீங்க ஸ்கூல்ல, பரவாயில்ல, கற்பனை பண்ணி பாருங்க. கணேஷ்க்கு பேடுன்னு போட்டு கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பேடுன்னு போட்டு கொடுத்துறீங்க. ஆனா நான் அவங்க ஸ்கூல்ல கோல்டு மெடலிஸ்ட். அவங்க ஸ்கூல்ல கோல்டு மெடலிஸ்ட், அத்லெட்டிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் சூப்பர், நான் சூப்பர் பவர். அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்து போய் இன்னொரு ஸ்கூல்ல கோயம்புத்தூர்ல போய் ஜாயின் பண்ணி நான் 10ஆம் கிளாஸ் படிக்கணும் சேர்க்கிறேன். என்ன கிளாஸ்ல இடம் கொடுப்பாங்களா பண்ணாங்க? ஏன் சார் நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு? என்ன சார் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? பைசா அதெல்லாம் வேணாம் சார். வேற ரூட் எடுக்கிறாரு. நான் pretty straight question. எஸ் சார், எனக்கு நான் கோல்டு மெடலிஸ்ட். சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் கோல்டு மெடலிஸ்ட். ஆனா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ல பேட் இருக்கு. எனக்கு கோயம்புத்தூர்ல நான் போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்றேன். என்ன ஸ்கூல்ல இடம் கிடைக்குமா கிடைக்காது? ஷூர். Why? Contact plays a very supreme role than my gold medal here. அப்ப இங்க இந்த திருஞான சம்பந்தத்துல பொருத்தி பார்க்க நல்ல நல்ல அப்படின்னா நல்ல நல்லன்னா என்ன அர்த்தம்? இங்க குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அந்த கான்டாக்ட் நல்லா இருக்கிறதுக்காக தான் சுவாமி கொடுத்துருக்கிறது 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட். என்னுடைய நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், டாக்டர் அவருடைய சில பெரிய ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கலாம், நான் ஐடில பெரிய ப்ரொஃபஷனலா இருக்கலாம், அவங்க பெரிய டீச்சரா இருக்கலாம், அவர் வந்து பெரிய பேங்கரா இருக்கலாம், இவர் பெரிய லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். நம்மளோட இதுல நீங்க பெரிய ஹோம் மேக்கர்ஸா இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய ஹோம் மேக்கர்ஸா இருக்கலாம். ஆனா சுவாமி சொல்றாரு இந்த கான்டாக்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னா இட்ஸ் a waste of life. அந்த திருஞான சம்பந்தர் சொன்ன நல்ல நல்ல அடியாருக்கு இந்த நவகிரகங்கள் ஒண்ணும் பண்ணாது. நான் இப்படி சொல்லி பார்க்கிறேன். சனி பயிற்சி நம்மள எங்க போவோம்? சனீஸ்வரன் கோயில் தான். நான் என்ன பெருமாள் கோயில் நான் சொன்னேன், உலகமாக கண்டுபிடிப்பா இருக்கிறதெல்லாம். சனீஷ் எந்த இடத்துக்கு போவோம்? டக்குனு ஞாபகம் எல்லாருக்கும் தெரியும். வேணும்னே நடிக்கிறீங்க எல்லாரும். ஏதாவது சொன்னா நம்ம விட்டு ட்விஸ்ட் வைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு திருநள்ளாறு போறோம். கூட்டம் இருக்குமா? எவ்வளவு கணக்குல, எவ்வளவு லட்சக்கணக்கில் கூட்டம் இருக்குமா? ஆனா முக்கியமா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவோம்? கோவிலுக்கு போவோம், சனீஸ்வரன் பகவானுக்கு தரிசனம் பண்ணுவோம், உள்ள போய் சிவபெருமான ஹாய் சொல்லிட்டு வந்துடுவோம். ஏன்னா நமக்கு சிப்பாய் தான் முக்கியம், கிங் முக்கியம் இல்லை நமக்கு. சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குளம் இருக்கும், அவங்க குளத்துல போய் என்ன பண்ணிட்டு வருவோம்? ஹரி ரொம்ப சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டு வருவோமா? எல்லா துணியும் அங்கதான் போட்டு வருவோம். யோசிச்சு பாருங்க, நான் சனி பயிற்சிக்காக சனீஸ்வர பகவான வழிபாடுறதுக்காக திருநள்ளாறு போயிருக்கேன். ஆனா பக்கத்திலேயே அவர் ஏற்படுத்தி வச்ச அந்த குடலை அசிங்கம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா சனீஸ்வரன் எப்படி எனக்கு வந்து பிளஸ் பண்ணுவார் நம்ம எப்படி எதிர்பார்க்கறது? அப்ப நல்ல நல்ல அடியார் அங்க இருக்கனா, அப்ப அங்க நான் நல்ல நல்லங்கிறத பிரீச் பண்ணும்போது ஆப்வியஸ்லா என்ன யார் உள்ள வராங்க? எனக்கு சனீஸ்வர பகவான் உள்ள வராங்க. அப்பதான் அந்த திருஞான சம்பந்தர் பிளாக் பண்றாருங்க. சிவபெருமான் சொல்ற மாதிரி எந்த அடியார் இருக்கானோ அவனுக்கு இந்த 9 கிரகங்களும் உள்ள வராது. அப்ப சுவாமி சொல்ற மாதிரி நம்ம இருந்தா மட்டும்தான் சுவாமி சொல்றாரு அனுகிரகம் இருக்கும் பொழுது நவக்கிரகத்தின் பயம் எதற்கு அப்படின்றார் டிஸ்கோர்ஸ். அப்ப அந்த அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா I have to conduct myself as per Swami's words. அவர் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு கோடால் நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம வேண்டியது நம்மளால முடியாதது சுவாமி நம்மகிட்ட சொல்றதே கிடையாது. அதுல முதல்ல நம்ம தீர்மானமா இருக்கணும். சைடம் நான் காலையில எழுந்தா ஓடிட்டு இருக்கேன்னு அவருக்கு தெரியாதா? கரெக்ட். நான் எந்த இடத்துல வேலை பார்க்கறேன், எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கேன், யாரோட குடும்பம் நடத்துறேன், எந்த இடத்துல குடியிருக்கேன் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு அப்ப
அவருக்கு எல்லாமே தெரியும். அப்பனா we have to align with his goal. அப்ப 9-point code of conduct is very very important. அதுதான் திருஞான சம்பந்தர் அழகா சொல்றாரு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இது ஒரு நியூ டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் நான் பார்க்கும்போது நவகிரகத்தோட பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நவகிரகம் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, let us conduct ourselves as per Swami's words. ஸோ அதனால இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் மாதிரி மந்த் ஆன் மந்த் 9-point code of conductல as டாக்டர் said we are taking one code. ஒரு கோட் எடுத்து அதில் சமர்ப்பன் டாப் மாதிரி நம்ம சமிதியிலேருந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து அதை வெல் அப்பான் பண்ண போறாங்க, அதை பற்றி பேச போறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பேசலாம். என்ன சார் பண்ணலாமா, இப்போ பண்ணலாம் தோணுதா? அம்மா நீ காலேஜ் போகிற, ஸ்கூல் போகிற, இது பண்ண முடியும்னு தோணுதா உனக்கு? ஹவு? ட்ரை பண்ணலாம். ஓகே ஃபைன். வேற யாராவது? சாய்ராம், நந்தினி பண்ண முடியுமா? இங்க சாய்ராம் சொல்லுங்க. பாலாஜி, சாய்ராம், எல்லாரும் கண்டிப்பாக மெடிசன் சொல்லி கண்டிப்பாக எடுத்துதான் ஆகணும். கம்பல்சரி மெடிசன். டாக்டர் மெடிசன் நீங்க எழுதி கொடுக்குறீங்க, நாங்க 4 நாள் எடுக்கல, என்ன ஆகும்? அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். யாருக்கு குணமாக முடியாது. குணமாக முடியாது. இங்க குணம்ங்கிறது என்னன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, டிப்ரெஷன்ல இருக்கிறது, எரிஞ்சு விழுறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா காரணம் என்னன்னா, the reason being is I am not consuming the medicine. What Swami says. அந்த மெடிசனை கன்சியூம் பண்ணாதனால வர வேணும். அப்ப அந்த மெடிசனை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். This is going to be the birthday gift to birthday boy. நம்ம பர்த்டே பாய் யாருங்க? சுவாமிக்கு நம்ம கொடுக்க போற கிஃப்ட் என்னன்னா, நம்ம இந்த 9-point code of conduct பயிற்சி செய்து அதை தான் அவருக்கு கிஃப்டா கொடுப்போம். இப்போ யோசிச்சு பாருங்க, 100வது பிறந்த நாள் நவம்பர் 23ஆம் தேதி காலையில இந்த சமிதியே தெரியாத அளவுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. ஒரு 2000 பேருக்கு நாராயண சேவை, ஒரு 5000 பேருக்கு வஸ்திரதானம் எல்லாம் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பி நான் யார்கிட்டயோ ஒருத்தட்ட கெட்ட வார்த்தையில பேசுறேன், நீங்க இஸ் திஸ் த பர்த்டே கிஃப்ட் சுவாமி? சாய்ராம் என்ன அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நான் இங்க சும்மா இதுக்கு உதாரணம் வச்சுக்கிட்டேன். நம்ம எல்லாரும் அதே கட்சி தான். நீங்க அப்படிலாம் பேசுவியா அப்படின்னு மண்டலூர்ல இருந்து அந்த மாதிரி பாக்குறீங்க எல்லாரும். இஸ் திஸ் a birthday gift? சுவாமி அது பர்த்டே கிஃப்ட் ஆகுமா? அது சுவாமி அதை என்ன அக்செப்ட் பண்ணுவார் அவரு? சாய்ராம் சுவாமி நீங்க சொன்ன மாதிரி நான் 5000 பேருக்கு நாராயண சேவை பண்ணேன், 2000 பேருக்கு வஸ்திரதானம் பண்ணேன், சமிதியை பாருங்க இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு சக்கரை பொங்கலாம் நைவேத்தியம் பண்ணிருக்கேன், உங்களுக்கு முந்திரி பருப்பும் திராட்சை பழமா போட்டு நைவேத்தியம் பண்ணிருக்கேன், உங்களுக்கு படைச்சு வச்சிருக்கேன். என்ன சுவாமி இப்ப நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசினாலும் என்ன சுவாமி ஆயிட போது? சுவாமிகிட்ட நான் கிளைம் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. பட் சுவாமி as you mentioned, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எங்கேயும் போகலாம், வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து வருஷம் என்ன உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு. நீ பர்த்டே கிஃப்ட் கொடுக்காத, நானே உனக்கு கிஃப்டாக உட்காருறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து ரைட் ஆர் ராங்? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு ஃப்ரம் பிஜேபி ராஜகீழ்பாக்கம் சமிதியில் 100வது பிறந்த நாளுக்கு சுவாமிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது? மகிழாஸ்லேருந்து பாலவிகாஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து யூத்ஸ்லேருந்து எல்லாம் சேர்ந்து பண்ண போகிற விஷயம் என்னன்னா, மாதம் இந்த சத்சங்கம் முதல்ல நம்ம அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒரு சண்டே இந்த மாதிரி ஈவினிங் தான் ஒரு 1 hour அந்த ஒரு கோட் எடுத்து ரெனவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்க. யார் சுவாமி செலக்ட் பண்ணுறாரோ அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் கோடை பற்றி ஜீவா மன்சிவன் இளங்குடி சார் பேச போகிறாங்க. அடுத்த ஒரு 30-40 minutes ஷி இஸ் கோயிங் டு டாக் அபவுட் தட். அதை கேட்டுட்டு பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக அதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், கலெக்டிவ் சாதனா, இண்டிவிஜுவல் சாதனா நான் வீட்டில் இருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஜெயிச்சனம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சார் ஷல் வி டூ 9-point code of conduct அலைங்க. இப்போ அந்த 9-point code of conduct என்ன ஒன்றா இப்போ அந்த ஸ்க்ரீனில் வரும், வந்துருச்சா? ஓகே. இப்போ நீங்கள் எல்லாரும் பண்ணலாம், நிமிர்ந்து உட்காந்துங்க. எல்லாருமே நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் படிங்க மனசுக்குள்ள, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் படிங்க. டேக் 1 minute டைம். ஆனால் படிக்கணும், எல்லாரும் படிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது ஜீவா, சரியா? அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன்.
சாய்ராம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுவாமி நான் லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். சுவாமி காருண்யானந்தான்னு சொல்லிட்டு சுவாமிக்கு பின்னாடி கொடை பிடிச்சிட்டு இருப்பாரு எப்பயுமே. போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் உடல்ல இருக்கிற வரைக்கும் சுவாமிக்கு சர்வ் பண்ணார். அவர் ஒரு யோகி. அவர் எங்க போனாலும் சுவாமிக்கு கொடை பிடிச்சிட்டு வருவார். அவர் ஒரு தடவை சுவாமிகிட்ட கேட்கிறார், சுவாமி நாங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலா அப்லிஃப்ட் ஆகிறோம், ஆன்மீகத்துல நாங்க வந்து உள்ளுக்குள்ள சாதனா பண்றோம், ஆன்மீகத்துல நாங்க பிரயாணத்துல இருக்கோம் அப்படிங்கிறது எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறது? டாக்டர்கிட்ட போய் கேட்டா, டாக்டர் எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா, நீங்க கொடுத்த மெடிசன்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு சொன்னா டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஒரு மெஷர் வச்சிருப்பாரு. கரெக்ட், இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அந்த லெவல்ஸ் முன்னாடி மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் இப்படி இருந்தது. கரெக்ட் தானே சார்? தென் ஹீ கேன் டயக்னாஸ் வாட் லெவல் யூ ஆர் அப்படின்னு சொல்லி டயக்னாஸ் பண்ணி சொல்லுவார். நல்லா போச்சு நீங்க உங்களை நினச்சி சுவாமி உங்களை வச்சு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா டாக்டர்னு சொன்னா எல்லாரும் அவங்களே உங்களை தான் நினச்சிப்பாங்க எல்லாரும். அதே மாதிரி சுவாமி காருண்யானந்தர் சுவாமி சொல்றாரு, பியூட்டிஃபுல், ப்ளீஸ் மார்க் த வேர்ட்ஸ். யார் ஒருத்தன் என்னுடைய டிவோட்டின்னு சொல்லிக்கிறவன் 7வது 8வது நெறி அதை வாழ்க்கையில பயிற்சி செய்யறானோ அவன் ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் சொல்லிட்டு சுவாமி காருண்யானந்தர் கொடுக்குறாரு. 7வது கோட்டை 8வது கோடு என்னது? 7வது ஸ்ரீகாந்த் உங்க உரத்த குரல்ல படிங்க, 7வது தமிழ்ல படிக்கணும். அப்பா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தமிழ் வராது அவருக்கு. எல்லோரிடமும் மென்மையாகவும் அன்பாகவும் பேச வேண்டும். மற்றவர்கள் பற்றி குறிப்பாக அவர்கள் எதிரில் இல்லாத போது குறைவாகவோ தவறாகவோ பேசக்கூடாது. இங்கிலீஷ்ல யாராவது மகிழாஸ்ல படிங்க. Speak softly and loving, speak to everyone. ஓகே. Not to talk இல்ல. others, especially in their absence. இந்த 2 கோடை யார் வந்து லைஃப்ல பிராக்டிஸ் பண்றாங்களோ they claim themselves as my devotees அப்படிங்கறார் சுவாமி. என்டாஸ் பண்றார் சுவாமி. நான் சொல்லிக்கலாம் நான் சத்யசாயி டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா சுவாமி சொல்லணும்ல. கரெக்ட்? எனக்கு ஐஜி தெரியும், ஐஜிக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கேட்கும்போது எனக்கு சுவாமிக்கு நான் சொல்லிக்கிறேன், சுவாமி நான் உங்க டிவோட்டின்னு சொல்றேன். சுவாமி சொல்ற கணேஷ் என் டிவோட்டின்னு சொல்லணும் அப்படின்னா எஸ்பெஷலி சுவாமி சொல்ல 7வது 8வது கூட நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் லைஃப்ல. உடனே எல்லாருக்கும் ஒரு தாட் வரும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் முடியுமா? கம்ப்யூட்டர் காலத்துல கார்பரேட்ல நான் ஒர்க் பண்றேன், இஸ் இட் பாசிபிள்? மறுபடியும் அந்த திருப்பி பேக் டு ஸ்கொயர், பேக் டு சர்க்கிள், பேக் டு தட் சேம் ஆன்சர். நமக்கு முடியாததை சுவாமி நமக்கு சொல்றது இல்லை. நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணலாம், எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம் நான். ஆனா எனக்கு Softness also creating the appraisal cycle. You are so soft. You should not be like that. You should be aggressive when time comes. accept it, accept it and come and give it, talk to Swami. That's what. This is where you have to come and Swami இந்த மாதிரி நான் பண்ணேன், அவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு come and talk to Swami. This is where you have to take a call. Spiritual upliftment ஓட call இங்க தான் இருக்கு நமக்கு. You are right. அப்படிதான் சொல்லுவாங்க கார்ப்பரேட்ல. But they are also one another human being like you. Their assessment may be right or wrong. But நீங்க வந்து என்ன பண்ணணும், நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த அப்ரைசல் சைக்கிள், what I have to do, what I have to do, not I will bet you, I will challenge you to daily. உள்ளுக்குள்ள இருந்து அவர் கான்ஷியன்ஸ் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணாத சொல்லு. ஏன்னா எனக்கு நிறைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஓகே ஃபைன், தேங்க்யூ. அதனால இன்னிலிருந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும் we are going to take one code, requesting all please attend this session, this Samarpan talk. அந்த செஷன் தியரி செஷன் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த மாசம் ஃபுல்லா எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம் நம்ம. It will not take 10 minutes per day, not exceeding 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ். அந்த மாதிரி தான் நல்லா போட்டிருக்கோம், சிம்பிளிஃபைடு வே அப்படின்னு போட்டிருக்கோம். பண்ணினா மட்டும்தான் 23ஆம் தேதி காலையில சுவாமி தர்ம பர்த்டே கிஃப்டா எல்லாரும் சேர்ந்து ஆஃபர் பண்ண போறோம். பண்ணலாமா சார்? சாமி பண்ணலாமா? நம்ம கவிடு சூப்பர். நவ் நெக்ஸ்ட் பண்ணலாம் சைடம். நீங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கோடுங்க டெய்லி ஜபா அண்ட் மெடிடேஷன், தினந்தோறும் ஜபம் மற்றும் தியானம் செய்ய வேண்டும். பிப்ரவரி மாசத்துக்கான கோடு, பிப்ரவரி 2025க்கான கோடு 28 நாள். இந்த மாசம் இந்த வருஷம் எத்தனை நாள் பிப்ரவரியில? கரெக்ட் தானே சார்? 28 28 என்னம்மா சிரிக்கிறாங்களா? என்ன சார் சிரிக்கிறீங்க? பார்த்து பப்ளிக்ல பார்த்து என்ன சிரிக்கிறீங்க? 28 நாளா? 2 நாளா? சரி, 28 டேஸும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வேணுமா? போடியம் வேணுமா? வாங்கி நல்லா இது பண்ணிக்கோங்க. சரி நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கோம். கை தட்டுங்க எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குங்க.
ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாதங்களுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரையுமே இந்த இடத்துல சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணி வச்சிருக்காங்க சுவாமி. ஏன்னா ஆன்மீக பயணத்துல முன்னேறுவதற்காக தான் கூட்டு சேர்த்திருக்கிறாரு நம்ம இந்த நேரத்துல. சுவாமி 3வது உலக மகாநாடு மற்றும் 9வது அகில இந்திய மாநாட்டின் பொழுது சுவாமி தன்னுடைய அளப்பரிய கருணையினால இந்த 9 வகையான ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சிருக்காங்க. 9 கோள்களுக்கும் நமக்கும் எவ்வளோ ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த 9 ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் நமக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. இந்த 9 ஒழுக்க நெறிமுறைகள்னு சொல்றதை விட 9 வகையான உணவை சுவாமி நமக்கு கருணை உள்ளத்தோட கொடுத்துருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அதுல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு உணவையும் நம்ம ருசிக்க போறோம். ஆனா அதை ஊட்டி விட போறது சுவாமி தான். எப்பொழுதுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுள் காட்டி தான் விடுவாரு, ஊட்டி விட மாட்டாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டி தான் விடுவாரு, ஊட்டிலாம் விட மாட்டாரு அப்படின்னு. ஆனா சுவாமி நமக்கு காட்டியும் விட்டு இருக்கிறாரு, ஊட்டியும் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நாமெல்லாம் சமுத்திக்கு வராத முன்னாடி சுவாமி நமக்கு காட்டி விட்டாரு. சமுத்திக்கு வந்த பிறகு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? உண்மையா? இப்பொழுதுமே சமுத்திக்கு வெளியில உள்ளவங்களுக்கு காட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவங்களுமே சமுத்திக்கு உள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா ஊட்டி விடுவார். ஊட்டி விடுறதுன்னும் பொழுது நம்ம எல்லாம் தாய்மார்கள் தான். குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டி இருப்போம், அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சே நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு தாய் குழந்தைக்கு தரமான உணவை தான் தயார்படுத்தி ஊட்ட நினைப்பாங்க இல்லையா? நல்லா பருப்பு, நெய், காய்கறி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி அந்த குழந்தைக்கு ஊட்டணும்னு தான் நினைப்பாங்க. அந்த வகையில தான் சுவாமி கூட நம்மளுக்கு இந்த 9 நடத்தை விதிமுறைகளையும் ரொம்ப சத்தானதா, சுவையானதா, அப்பதான் நம்ம ருசிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தாய் அன்பா அரவணைச்சு அந்த குழந்தைய கருணை உள்ளத்தோட அந்த உணவை ஊட்டும் பொழுது குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நமக்கு தெரியும். சில குழந்தைங்க டைட்டா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடும். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியாது. சில குழந்தைங்க வேக வேகமா வாங்கி சாப்பிடுங்க. சில குழந்தைங்க வாங்கி சைடில் அடக்கி வச்சுக்கோங்க ரொம்ப நேரம். அப்ப 2 போடு போட்டு தண்ணியை ஊற்றி உள்ள அனுப்புனா கூட அந்த உள்ள தேவையில்லாதது ஏதாவது இருந்ததுன்னா இதை வெளியே தள்ளிடும் பாருங்க, வாமிட் பண்ணிடும் அந்த குழந்தை. சில குழந்தைங்க என்ன பண்ணுன்னா வேணும்ட்டே துப்பிடுங்க. இப்படி பலதரப்பட்ட குழந்தைகளை நம்ம பார்த்திருக்கோம், வளர்த்திருக்கோம். நாமளுமே பலதரப்பட்ட குழந்தைகளாக தான் இந்த சமுதிக்குள்ளேயே நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். ஒத்துக்க முடியுதா? இப்ப சுவாமி நமக்கு நிறைய உணவுகளை ஊட்டி ஊட்டி ஒரு தரப்பட்ட குழந்தைகளாக தான் மாற்றி இருக்கிறார். இப்போ ஒரு தரப்பட்ட குழந்தைனா எந்த குழந்தைனா, நம்ம பசியோட இருக்கிறோம், ஆத்ம பசியோட நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறோம். சுவாமியும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினசரி நம்ம பார்த்தோம். தினசரி ஜபம் மற்றும் தியானம். நம்ம தினசரி கண்டிப்பா ஜபம் தியானம் எல்லாம் பண்ணியே ஆகணுமா? ஏன் நம்ம தினசரி பண்ணணும்? தினசரி நம்ம ஏன் சாப்பிடணும்? சொல்லுங்க பார்க்கலாம். தினசரி நம்ம ஏன் சாப்பிடணும்? உயிர் வாழறதுக்காக. அப்போ ஜபமும் அப்படிதான். நம்ம உயிர் வாழறதுன்னா எப்படி வேணாலும் உயிர் வாழ்ந்துக்கலாம் இல்லையா? துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டும் உயிர் வாழலாம். உயிர் வாழறதுன்னு மட்டும் நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா ஜபம் பண்ணினோம்னா தான் நம்ம உண்மையிலேயே நம்ம ஆனந்தமா உயிர் வாழ முடியும். இப்ப பொதுவா பார்த்தோம்னா ஏன் ஜபம் தினசரி பண்ணணும்? ஒரு பொருள் தினம் தினம் டஸ்ட் படியும் ஒரு பொருள் மேல. அதை தினம் தொடச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். வாரம் ஒரு முறை தொடச்சா, மாசம் ஒரு முறை தொடச்சா, இல்ல வருஷம் ஒரு முறை தொடச்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் துடைக்கிறதுக்கு. இப்ப பால் பாத்திரம் தினசரி நம்ம யூஸ் பண்ணிட்டு சுத்தமா வாஷ் பண்ணணும் பாருங்க. ஒரே ஒரு பருப்பு இருந்தா கூட
மறுநாள் பால் அதை காய்ச்ச முடியாது. மனசுக்கு சமுதாயம் வந்து 2 உணவை கொடுத்துக்கிட்டு இருக்குது, விருப்பு வெறுப்பு. நீங்க இந்த மனசை வச்சு எந்த விஷயத்த விரும்பினாலும் மனசுல போய் உட்கார்ந்துக்கும், வெறுத்தாலும் மனசுல போயிட்டு உட்கார்ந்துக்கும். அதை எப்படி சொல்லலாம்னா, மனசு சில விஷயங்களை ஜீரணிக்கும், சில விஷயங்களை ஜீரணிக்காது. ரெண்டுமே மனசுல லோடு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன பண்ணும்னா, வெயிட் தாங்க முடியாத மனசு தளர்ச்சி அடையும். மனசு உடம்பு தளருது இல்லையா, அந்த மாதிரி தான் மனசுமே தளர்ச்சி அடையும் பொழுது மனசுக்கு தடுமாற்றம்னு ஒன்று வந்துடும் பாருங்க. மனசு தடுமாறுதுனாலே அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, மனசுக்கு வயசாகி போச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த மனசு ஒத்துக்காது. உடம்புக்கு வயசாயிட்டது கண் கூட பார்த்தாலே தெரியும், அதுவே மனசு ஒத்துக்காது. வயசாயிடுச்சுன்னு சொன்னா மனசு ஏத்துக்காது. ஆனா மனசுக்கு வயசாயிட்டது கண் கூட தெரியாது, அப்புறம் எப்படி அது ஒத்துக்கும்? அது வந்து ஏத்துக்காது. ஏன் ஏத்துக்காதுன்னா, ஆத்மாவோட மனசு பின்னி இருக்கிறதுனால. ஆத்மாவுக்கு வயசாகாது, எப்பொழுதுமே ஆத்மாவுக்கு வயசாகாது. அப்போ ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டாக்டர் கிட்ட, டாக்டர் எனக்கு உடம்ப ஃபுல்லா எங்க தொட்டாலும் வலிக்குது, என் விரலை எங்க வச்சாலுமே வலிக்குதுன்னு சொல்றாரு. எங்க தொட்டு பார்த்தாலும். டாக்டர் என்ன பண்றாருன்னா, அவரை செக்அப் பண்றாரு. இல்லையே நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை டாக்டர் இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு அவர் விரலை வச்சு வச்சு தொட்டு காமிக்கிறாரு. கடைசியா ஏதோ ஒரு மருந்து சீட்டை எழுதி வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் கையில கொடுக்கும்பொழுது, கையை நீட்டி அந்த மருந்து வாங்கும்பொழுது, அந்த மருந்து சீட்டை வாங்கும்பொழுது அவர் கையில அடிபட்டிருக்கு. அப்போ அந்த அடிபட்ட அந்த விரலை வச்சு அவரு நல்லா இருந்த இடத்துலலாம் கையை வச்சு பார்க்கும்பொழுது நல்லா இருந்த இடமெல்லாம் அவருக்கு வலிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய புண்பட்ட மனசை வச்சு நம்ம எந்த நல்ல விஷயத்தை நம்ம பார்த்தாலுமே அது நமக்கு வலிக்க செய்யும். ஏன்னா விஷயத்துல வந்து வலி வேதனை எல்லாம் இல்லை, நம்ம மனசுல தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த மனசை நம்ம சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லலாம், இல்ல வலிமைப்படுத்துறதுன்னு சொல்லலாம், இல்ல சிகிச்சை பண்றது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்? தினசரி ஜபம் வேணும். இப்போ ஜபம் பண்றதுக்கு என்ன தகுதி வேணும்? எல்லாத்துக்குமே இப்ப தகுதி கேட்கிறாங்க. ஒரு வேலைக்கு போனா கூட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஜபம் பண்ணணும்னு நமக்கு தகுதி என்ன? உடம்புல உயிர் இருந்தா போதும் இல்லையா ஜபம் பண்ண? அப்படிதானுங்களே. இப்ப கோமாவில படுத்துட்டு இருக்காங்க, அவங்க உடம்புல உயிர் இருக்கு தானே? உடம்புல உயிர் இருக்குமா? ஆனா மன இயக்கம் இருக்குமா? அவங்களால ஜபம் பண்ண முடியுமா? பிரேயர் பண்ண முடியாது. சரி, அப்போ நல்ல மன இயக்கமும் வேணும். ஒரு மனிதனுக்கு ஜபம் பண்ணணும்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வேணும். இப்போ எந்த ஆன்மீக லைன்லயுமே ஒரு நபர் இல்லை. அவர் என்ன பண்றாரு? தினம் தூங்கி எழுந்திருக்கிறாரு, தன்னுடைய பணிகளை, குடும்ப பணிகளை ரொம்ப சீரும் சிறப்புமா பண்றாரு. குளிச்சுட்டு பூஜை ரூம்ல போயிட்டு ஒரு வணக்கத்தை கடவுள்கிட்ட போட்டுட்டு ஒரு விபூதியை எடுத்து இட்டுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு. இது அவருக்கு எல்லாமே இருக்கு, எல்லா தகுதியுமே இருக்கு. ஆனா அவர் ஜபம் பண்றாரா? அந்த கடவுளுக்கு வணக்கம் போட்டுட்டு போனது ஜபம் ஆகுமா? ஒரே செகண்ட் வணக்கம் போட்டது ஜபமா? நீங்க தான் சொல்லணும். அப்போ கடவுளுக்கு வணக்கத்தை விட இணக்கம் தேவைப்படுது. இணக்கம்னா என்ன தெரியுங்களா? ஒரு 2 நிமிஷமாவது நின்று அவர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு போகிறது தான். அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்ற கருத்து இங்க அடிபடுதே, அது தவறா? அது தேவை தானே, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பிரேயர் பண்ணாம அந்த வேலைக்கு போனோம்னா, நம்ம செய்யற எந்த வேலையா இருந்தாலுமே அங்க வந்து நம்மளுக்கு அந்த வேலை ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதிக நேரம் அந்த வேலை இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப நமக்கு ஒரு கோபம், எரிச்சல், டென்ஷன் எல்லாமே அங்க ஏற்படும். அப்படி ஏற்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம், நம்ம உழைப்பின் அடையாளம் தான் பணம். அப்படியெல்லாம் சம்பாதிக்கும் போதுதான் அந்த பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாம போய்கிடுது. ஆனா நம்ம பிரேயர் பண்ணிட்டு நிதானமா ஒரு வேலையை செய்யும் பொழுது சுவாமி நமக்கு டைம் எல்லாம் ரொம்ப குறைச்சி வேலையெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி, அதாவது அதை விரும்பி செய்யற மாதிரி நமக்கு அந்த நிலையை கொடுத்துருவாரு. அப்படி விரும்பி செய்யும் பொழுது நமக்கு அந்த காசு பணம் எல்லாம் நமக்கு தேவைக்கு பயன்படும். நமக்கு எப்பொழுதுமே அது பயன்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி நம்ம ஜபங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்து
செய்யலாம். ஜபம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்னா, சவுண்டு கேக்குதுங்களா? சுவாமி கிட்ட சுவாமியுடைய அவருடைய பெருமைகளை எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது. யார்கிட்ட வேணாலும் பேசலாம், அவர்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்மள மாதிரி உள்ளவங்க கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அவருடைய பெருமைகளை எல்லாம் நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறது, புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறது. அதோட இல்ல, நமக்கு வீட்டு வாசல்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குண்டூசி உட்பட, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குண்டூசி உட்பட இருக்கிற பொருட்கள் எல்லாமே நமக்கு யார் கொடுத்தது? சுவாமி கொடுத்தது. அப்போ அதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதுவுமே எந்த வகைதான்? ஜபம் தான். நமக்கு கொடுக்காததுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னெல்லாம் கொடுக்கல, பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய வியாதிகள், இதெல்லாம் கொடுக்காம இருக்கிறதுக்கும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்பா அம்மா கிட்ட உரிமையா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குற மாதிரி சுவாமி கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுவுமே எந்த வகைதான்? ஜபம். ஒரே நாமத்தை பிடிச்சுக்கிட்டு ராமா ராமா இல்ல கோவிந்தா இல்ல ஓம் நம சிவாய ஏதோ ஒண்ணு அந்த நாமத்தை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்பது கூட ஜபம் தான், சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு சிலர் வந்து எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னா, கேட்டுக்கிட்டே நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஜபம்தான், நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் ஜபம்தான். இததான் சுவாமி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பாட்டுக்கு, அதாவது உடம்புக்கு மட்டும் சத்தானதா சாப்பிடுறது மட்டும் போதாது, 5 புலன்கள் வழியாகவும் உணரக்கூடிய 5 உணர்வுகளையும் நீங்க சத்துடையதா உணரணும். சத்தானதா பார்க்கணும், சத்தானதா கேட்கணும், சத்தானதா பேசணும், சத்தானதா நுகரணும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கிறாங்க. இதைய ஒட்டி ஒரு கதை, சின்ன கதை பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு வாரம் பாகவத புராணம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காம்பவுண்டு ஒரு ஒட்டியே ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. அந்த மாட்டு தொழுவத்துல ஒரு அம்மா பயங்கரமான சுவையோட மாட்டுச்சாணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க மட்டும் இல்ல சாய்ராம், நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சுமையோட தான் நம்மளுடைய அன்றாட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் மட்டும் ஒரு சுமையோட ஒரு அன்றாட வேலையை பண்ணும் பொழுது, நீங்களும் அன்றாட வேலையை பண்ணும்போது என்னுடைய பார்வைக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தா நான் மட்டும்தான் சுமையா இருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை, அவங்கெல்லாம் பாரு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த அம்மா ஒரு சுமையோட அந்த அவங்களுடைய அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு வாரமும் அந்த பாகவத புராணம் அவங்களுக்கு பாவம் படிப்பறிவு இல்லாதவங்க என்னன்னே தெரியாது, அது புரியவும் செய்யாது. அந்த அவங்களுடைய காது வழியா போகுது, காது வழியா போயிட்டு அவங்களுடைய மனம் அதை ருசிக்க ஆரம்பிக்குது. ருசிக்கும் பொழுது மனசுல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத இதெல்லாம் போன பிறகு ஆத்மா பிரகாசிக்குது. ஆத்மா பிரகாசிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு இனம் புரியாத ஆனந்தம், அது அவங்களால சொல்ல முடியல. ஆனா நான் லேசா இருக்கேன், நான் லேசா இருக்கேன்றதை மட்டும் உணர்றாங்க. அந்த பாகவதரை பார்க்கறதுக்காக அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. எனக்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, அவங்க வச்சு இருக்கக்கூடிய அந்த சாணம் எடுக்கிற அந்த கூடையை வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு, நீங்க எப்படி ஒரு வாரம் இந்த பாகவதத்தை கேட்டீங்களோ அதே மாதிரி ஒரு வாரத்துக்கும் தினம் 3 டைம்ஸ் மூழ்கி இந்த தண்ணியில முக்கி அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது, அப்போ ஒரு நாளைக்கு 3 முறை முக்கி மூழ்க செய்யும் போது ஒரு வாரத்துக்கு மூழ்கும் பொழுது அந்த கூடை பளிச்சுன்னு ஆகிடுது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம நாராயணனும் நாரதரும் ஒரு உரையாடல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுல வந்து ஃபைனலா நாராயணன் சொல்லுவாரு, நீ எது உயர்ந்தது, என்னுடைய படைப்பில் எது உயர்ந்ததுன்னு நாரதரை கேட்டுக்கிட்டே வரும்போது ஃபைனலா நீங்க தான் உயர்ந்தவர்னு சொல்லிடுவாரு. நாராயணன் மறுச்சு சொல்வார், நான் வந்து மனிதனுடைய மனதில் சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானே, அப்ப மனிதன் அல்லவா என்னை விட உயர்ந்தவன், சிறைப்பட்டு கொண்டு இருக்கிற நான் உயர்ந்தவனா, சிறைப்படுத்தப்பட்டவன் உயர்ந்தவனா அப்படின்னு சொல்லும் பொழுது சிறைப்படுத்தப்பட்டவன் தான் உயர்ந்தவன். இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, மனச்சிறை உடைந்து அந்த ஆத்மா பிரகாசிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த லேசா இருந்திருக்கு அந்த விஷயம். இப்படி சுவாமி வந்து இந்த சமுத்தில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்றது ஜபம் தான். காலையில வந்து நம்ம சண்டே மட்டும் தியானம் பண்றோம், அது தவிர்த்து நம்ம பஜனை பாடுறது, சுப்ரபாதம், ஸ்லோகம், வேத பாராயணம் சொல்றது எல்லாமே நம்ம ஜபம் பண்றது தான். இப்போ நம்ம ஜபம் எத்தனையோ ஜபம் இருந்தாலுமே சுவாமி நமக்கு ரொம்ப எளிமையான
சொல்லியிருக்காங்க தேர்ந்தெடுத்து. அந்த ஜபத்துக்கு பேரு லிக்கித நாம ஜபம். லிக்கித நாம ஜபம்னா என்னன்னா, இறைவனுடைய நாமத்தை மனதில் நினைத்து கொண்டு வாயினால் வேகமாக உச்சரித்து கொண்டு நோட்டு பேப்பர்ல எழுதி கொண்டே ஜெபிப்பது. இதுக்கு பேரு தான் லிக்கித நாம ஜபம். இந்த விஷயத்துல 3 விஷயங்களை உள்ளடக்கி இருக்காங்க சுவாமி. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முதல் விஷயம், இறைவனுடைய நாமத்தை மனதில் சுமக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. முதல்ல நம்ம மனசுல இறைவனுடைய நாமத்தை சுமக்கும் பொழுது காலப்போக்குல இந்த நாமத்துக்குள்ள இந்த மனம் அடங்கிடும். அப்போ இந்த நாமத்துக்குள்ள மனம் ஒடுங்கி அடங்கிடும். 2வது விஷயம் பாருங்க, அதாவது வேகமாக வாயினால் உச்சரிக்க சொல்றாங்க சுவாமி. நம்ம ஏன் வேகமா சொல்லணும்? ஜபம் பண்றது அவங்களுடைய விருப்பம். எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுவாங்க. இப்போ பாட்டு வேதம் இதெல்லாமும் அவங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா சுவாமி வேகமா உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஏன் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பொருளை இங்க இருந்து வேகமா விட்டு எறிகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வேகமா ஓங்கி அடிக்கும் பொழுது மட்டும்தான் அது ரொம்ப தூரம் போகும். மெதுவா போட்டா ரொம்ப தூரம் போகாது இல்லைங்களா? வேகமா அடிக்கும் பொழுது ரொம்ப தூரமும் போகும். ரொம்ப தூரத்துல போயிட்டு அழுந்தியும் உட்காரும். எவ்வளவு தூரம் நம்ம அடிக்கிறோமோ அவ்வளோ அழுத்தம் பெற்று அங்க உட்காரும். அதே மாதிரி நம்ம ஆழ் மனம் என்பது நமக்கு பக்கத்திலே இருக்குதா தூரத்துல இருக்குதுங்களா? சொல்ல முடியுமா? நம்மளுக்கு ஆழ் மனம்ன்றது பக்கத்திலே கிட்டக்கே இருக்கா தூரத்துல இருக்குதுங்களா? மேல் நானே சொல்லிட்டேன், டைம் ஆயிடும். மேல் மனசை கடந்து நடு மனசை எல்லாம் கடந்து ஆழ் மனசுக்கு ஓங்கி அடிக்கணும்னா எப்படி சொன்னாதான் அது உள்ள போய் உட்காரும். அதுவும் அழுத்த உட்காரும் போதுதான் ஏற்கனவே ஆழ் மனசுல தேவையில்லாம இருக்கிறது எல்லாமே ஒண்ணு வெளியேறி அழிஞ்சிடும், இல்ல போய் உட்கார்ற அந்த நாமம் அழிச்சிடும். எப்படியும் ஆனா அழிஞ்சு போகுது தேவையில்லாததெல்லாம். இதுக்காக தான் சுவாமி வேகமா உச்சரிக்க சொல்றாங்க. 3வது பாருங்க, எழுத்தால எழுத சொல்றாங்க. ஏன் எழுதணும்? எழுத்துக்கள்னு பார்க்கும்போது எழுத்துக்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு. நானும் அதை அனுபவபூர்வமா அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா சுவாமி மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த சூட்சுமங்கள்லாம் தெரியும். இப்போ நான் தினசரி கேலண்டர், மறுநாள் நேற்றைய கேலண்டர் இன்னைக்கு நம்ம பிரிச்சுடுவோம் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு நிறைய வேலைகள் நடக்காமலே இருக்கும். அந்த கேலண்டரை பிரிச்சு எவ்வளோ வேலைகள்லாம் நடக்காம இருக்குதோ அதெல்லாம் எழுதிடுவேன். உடனே அன்னைக்கு நடந்து முடிஞ்சிடும். எழுதுற எழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு சாய்ராம். அந்த மாதிரி தான் சுவாமியுமே எழுதுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அந்த எழுத்துக்கு உயிர் கொடுத்து நகர்த்த செய்வது, செயலுக்கு கொண்டு வருவதெல்லாம் சுவாமியுடைய வேலை தான். அதனால தான் சுவாமி சொல்றாரு, உன் மனதை கொண்டே உன் அனுமதி கொண்டே உன்னை நான் மனமாற்றம் செய்வேன்னு சொல்றாரு. நாம அனுமதி கொடுக்கணுமா? நாம அனுமதி கொடுக்கறதுன்னா எப்படி அவருக்கு தெரியப்படுத்துறது? அனுமதினா எது? நம்ம ஜபம் பண்றதுலாம் தான். நம்ம ஜபம்லாம் பண்ணோம்னா நம்ம அனுமதி கொடுத்துட்டோம். யாரால ஆனா மனமாற்றம் செய்ய முடியும்? சுவாமியால தான் மனமாற்றம் செய்ய முடியும். அப்படி மனமாற்றம் நடக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு மனம் தூய்மை அடையும். மனம் தூய்மை அடையும் பொழுது மட்டும்தான் நமக்குள் திரிகரண சுத்தி ஏற்படும். திரிகரண சுத்தி என்பது எண்ணம், சொல், செயல். இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது, ஒரு ஒற்றுமையா இருக்கிறது. இதுக்கு பேர் தான் திரிகரண சுத்தி. நம்ம அடுத்து தியானத்தை பார்க்கலாம். ஜபம் இது வரைக்கும் போதுங்களா? பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம அடுத்த மாசத்துல இருந்து இப்போ தியானத்தை பத்தி பார்க்கலாம். நம்ம பிறந்து வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம்? பிறவியினுடைய நோக்கம் என்ன? வந்த வேலைன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு சொந்த வேலைன்னு தனியா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? வந்த வேலை என்னன்னு தெரியாததுனாலதான் சொந்த வேலைகள்லாம் நமக்கு நிறைய குழப்பங்கள் வருது. அந்த வேலை மட்டும் நமக்கு தெரிஞ்சு அதை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், சொந்த வேலைலாம் ரொம்ப ஈஸி ஆயிடும். 2 வேலையுமே நம்ம ரொம்ப நல்லா பார்த்துப்போம். அப்போ நம்ம பிறவியினுடைய நோக்கம் என்னன்னா, சத்யசாயி நிறுவனத்தினுடைய நோக்கம் என்னவோ அதுதான் நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கமும். ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான். அந்த வித்தியாசத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பிறவியினுடைய நோக்கம் என்னன்னா, கடவுளினுடைய இருப்பை உணர்தல். இது பிறவியினுடைய நோக்கம்.
சத்யசாயி நிறுவனத்தினுடைய நோக்கம் என்னன்னா கடவுளினுடைய இருப்பை உணர செய்தல். உணர செய்வது யாருடைய நோக்கம்? ஒரு தனி மனிதனால உணர்ந்துட முடியுமா கடவுளுடைய இருப்பை? அப்போ சத்யசாயி நிறுவனத்தினுடைய நோக்கமே ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய இருப்பை உணர செய்தல். ரெண்டாவது பாருங்க, தனி மனித ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முயற்சி எடுத்தல் பிறவினுடைய நோக்கம். நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆன்மீகத்துல முன்னேறிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு சத்யசாயி நிறுவனம் உதவி கொண்டே இருக்கிறது. இந்த வித்தியாசம் மட்டும்தான். தனி மனித ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவுகிறது சத்யசாயி நிறுவனம். பிறகு மூன்றாவது பாருங்க, தன்னுள் இறைவனை உணர்தல். இதுதான் பிறவினுடைய நோக்கம். சத்யசாயி நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன? தன்னுள் இறைவனை உணர செய்தல். இதுவும் நிறுவனத்தால மட்டும்தான் முடியும். இங்க வந்தா மட்டும்தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சுவாமியால ஊட்டி விட முடியும். சுவாமி நமக்கு பின்னாடி ஜோதி மெடிடேஷன்ல அதெல்லாம் நமக்கு காமிச்சிருப்பாரு. நம்ம அதை அப்புறம் பேசலாம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை எப்படி உணர்றதுன்னு சித்தர்கள்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போன மாதிரி போயிட்டாங்க. அவங்க உணர்ந்தாங்க. அவங்க பாடல்கள்ல புரிந்தும் புரியாமலும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல சும்மா நம்ம ஒரு சில பாடல்கள் மட்டும் சும்மா பார்க்கலாம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தவருக்கு இந்த ஜீவனே சிவலிங்கம். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலனடைந்தேன் பூரணமே. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டுள்ளான் என்று உடம்பை யான் இருந்து போற்றுகின்றேன். இதெல்லாம் ஏதாவது புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் புரியும், அவ்வளவுதான். உள்ளன்னு எல்லாமே காமிச்சிருக்கிறாங்க. நம்மளால உள்ள போக முடியுமா? பிரகலாதன் சொன்ன மாதிரி, அப்பா நீங்க சந்திர மண்டலம் போகலாம், சூரிய மண்டலம் போகலாம், 1 இன்ச்சு உங்களால உள்ள போக முடியுமா? விவேகானந்தர் என்ன சொல்றாரு? உள்ளே உரைகின்ற இறைவனை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நமக்கு உள்ள இருக்கிற இறைவன் தெரியாததுனாலதான் நம்ம எங்க போறோம்? நிம்மதியை தேடி வெளியில ஓடுறோம். நிம்மதியை தேடி, மகிழ்ச்சியை தேடி, இன்பத்தை தேடி, கடவுளை தேடி, எதையோ ஒண்ணுத்தை நம்ம தேடி தேடி என்ன பண்றோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடி எக்கடி போனாலும் செக்கடி தான் வரணும்னு சொல்லுவாங்க பாருங்க. திரும்ப வீட்டுக்கு தான் ஓடி வருவோம். அப்போ அது ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்கும். திரும்ப சனி ஞாயிறு எப்ப வரும்னு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். திரும்ப ஓடும். வெளி உலகத்துல ஓடி போய் ஏதோ ஒண்ணுத்தை பிடிச்சு போட்டுட்டு வரோம். நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா அதாவது இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு பிடிச்சு போட்டுட்டு வரோம். எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி நம்மளால ஓடி ஓடி சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியும்? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், கையில பைசா இருக்கிற வரைக்கும். ஒரு நாளைக்கு உட்காரும் பொழுது மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோ நாள் போயிட்டு நம்ம வெளியில எடுத்துக்கிட்டு வந்தது எல்லாமே நம்ம ஆழ் மனசுல இருந்த குப்பைக்கு ஒரு கவசம் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி. கவசம்னா ஒரு உரை போட்டுக்கிட்டு வந்த மாதிரி. அப்போ நம்ம உட்கார்ந்துட்டோம்னா நம்ம போயிட்டு திரும்ப திரும்ப எதுவும் உரை போட்டுக்கிட்டு வர முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணும்? ஆழ் மனசுல இருந்து அந்த மனசு சாப்பாட்டை 2 வகையில எடுக்கும். நம்ம வெளி உலகத்துல இருந்து விஷயங்கள் எதுவும் கிடைக்கலன்னா ஆழ் மனசுல இருந்து எடுக்கும். ஏற்கனவே ஆழ் மனசை சுத்தப்படுத்தி வச்சிருந்தா பரவாயில்ல, ஜெபம் பண்ணி பண்ணி இதை சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல. நம்ம கவசம் போட்டு தானே மூடி வச்சிருந்தோம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வெளியில போய் நிம்மதி, அமைதி, இதெல்லாம் மன நிறைவு எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கடவுள் வெளியில கொடுத்து வச்சிருந்தாருன்னா, வெளியில செட் பண்ணி வச்சிருந்தாருன்னா, நம்ம ஒரு 3-4 தலைமுறைக்கு ஆகிற மாதிரி காசு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து பீரோவில் வச்சு பூட்டி வச்சுப்போம். உண்மையா இல்லைங்களா? நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் வேணும்னு நிம்மதி, இந்த மன நிறைவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் நம்ம சந்ததிகளுக்கு வேணும் தானே. அப்போ விலை கொடுத்தாச்சும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம்? பீரோவில் வச்சு பூட்டி வச்சுப்போம். அதனாலதான் கடவுள் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல ரகசியமா வச்சு மனிதனுடைய உடம்புக்குள்ளேயே வச்சு தச்சு பூட்டி சாவியை மட்டும் யார் கையில கொடுத்துட்டாரு? நம்ம கிட்டதான் கொடுத்துருக்கிறாரு. சாவி எதுன்னு தெரியல, பூட்டு எதுன்னு தெரியல, எப்படி உள்ள போகிறதுன்னு தெரியல. தயவு செய்து நம்ம யாரையும் குறிப்பிட்டு, நம்ம எல்லாருமே ஒரு முன்னேற்றத்துல தான் இருக்கிறோம், ஆன்மீக முன்னேற்றத்துல. இது நம்ம வெளி உலகத்தையும் கிண்டல் பண்ணி சொல்லல, நமக்கு
ஒன்றுக்குள்ளேயும் இதுல எந்த ஒரு கேலி கிண்டல் இல்லை. ஏன்னா நானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிம்மதியை தேடி வெளியில தான் ஓடினேன். ஏன்னா அந்த போன்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கும், இந்த சாப்பாட்டுல இருந்து விடுதலை, வாய் பேச்சுல இருந்து விடுதலை, பூரண மௌனம்ன்ற ஒண்ணு தேவைப்பட்டதுன்னு நானும் வெளியில ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால யாரையும் குறிப்பிட்டு சொல்றது நான் என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி சொல்றது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே மனசுல நோய் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நோயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ தியானம்னா என்ன அப்படின்னு சித்தர்கள்லாம் அப்படி சொல்லிட்டாலுமே நம்மளால போக முடியாது. ஏன்னா உள்ள இருந்து வெளியே போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது யாராலையும் முடியாது. ஆனா வெளியில இருந்து உள்ள போக முடியும். சுவாமி அதனாலதான் நமக்கு அருமையா ஜோதி மெடிடேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி தியானம்னா என்னன்றது பொதுவான கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். தியானம்னா மனதை ஒருநிலைப்படுத்துதல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுவாமி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு ஜபம் படிக்கும் பொழுது, ஒரு வேதம் படிக்கிறோமோ ஏதோ ஒன்று படிக்கிற மந்திரங்கள் படிக்கும் பொழுது கை பேப்பரையோ நோட்டையோ பிடிக்குது, கண்ணு பார்க்குது, வாய் உச்சரிக்குது, மனம் சிந்திக்குது. இது ஒருநிலைப்படுத்துறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப் தானே தவிர அங்கேயே மனசு இன்னும் ஒருநிலைப்படலை. அப்ப தியானம் என்பது ஒரு நிலை கிடையாது. அந்த ஒரு நிலைன்னா அது என்ன நிலை, அது சுவாமி கேட்கிறாரு. அது என்ன நிலைன்றது தெரியணும் இல்லைங்களா? ரெண்டாவது பார்த்தோம்னா மகான்கள்லாம் மனமற்ற நிலையே தியானம்னு சொல்றாங்க. மனமற்ற நிலைனா என்ன? உடல் உணர்வுகளே இல்லாத ஒரு நிலை. இப்ப சில பேர் மயக்கத்திலே கிடப்பாங்க இல்லைங்களா, தவறான பழக்க வழக்கத்துல. அது நம்ம சொல்ல வேண்டாம். தவறான பழக்க வழக்கத்துல மயக்கத்துல இருக்கும்பொழுது அவங்களுக்கு உடல் உணர்வுகள் எதுவுமே அங்க இல்லதான். அப்போ அது தியான நிலை ஆகுமா? அதுவுமே கிடையாது. சுவாமி என்ன சொல்றாருன்னா, தியானம் என்பது ஒன்றரை கடத்தல். அது ஒன்றரை கடத்தல்ன்றது பொது கருத்து தான். சுவாமியும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒன்றரை கடத்தல்னா எப்படின்னா, ஒரு கேண்டீன்ல நம்ம தீபம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு நிறைய கேண்டீன்ல நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த தீபம் என்ன பண்ணுதுன்னா ஒன்றோடு ஒன்று கலந்துட்டு பாருங்க. அது வேற தீபம், இது வேற தீபம்லாம் கிடையாது. ஏற்றுவது பரமாத்மா, ஏற்றப்படுவது ஜீவாத்மான்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டுமே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அந்த இடத்துல கலப்புறுது பாருங்க. அதுதான் ஒன்றரை கலத்தல். நம்ம இன்னும் சொல்ல போனா கடல் நீர் இருக்கு. அந்த கடல் நீர்ல அவ்வளோ பெரிய கடல் நீர்ல ஒரு சொட்டு, ஒரு துளி தண்ணியை விட்டோம்னா அது அந்த கடல் நீரோட கரைஞ்சி கலந்து கடல் நீராவே மாறிடும் இல்லைங்களா? ஆனா அந்த ஒரு சொட்டு தண்ணி அதுக்குள்ளதான் இருக்கும். அது கலந்து கரைஞ்சிடுச்சு. இப்போ சுவாமி என்ன சொல்லியிருக்கிறார், குறிப்பா தியானம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது ஆழ்ந்த கவனம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆழ்ந்த கவனம். அந்த ஆழ்ந்த கவனம் என்பது உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்வது. ஆழ்ந்த சிந்தனை என்பது உன்னை பற்றின மற்றவருடைய கருத்து. உன்னை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் பேச்சு வழக்கத்துல, யாருன்னா எதனா நினைச்சிட்டு போட்டோம், நான் செய்யறது நல்லதுதான் செய்யறேன், நான் நல்லா செய்யறது தான் பண்றேன், நல்லதுதான் நினைக்கிறேன், யாருன்னா எதனா நினைச்சிட்டு போட்டோன்னு. இது நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துல இருக்கிறவங்க அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம சுவாமி ஒரு கருவியாக தான் நம்மளை பயன்படுத்துவாங்க. அப்போ நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய நடத்தைகள் இருக்கணும். அதை தான் சுவாமி அந்த 2வது இடத்துல சொல்றாரு. உன்னை பற்றின மற்றவருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்றது. அதனால அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். தியானம் என்பது என்னன்னா, உனக்குள்ளே இறைவனை உணர்க. நீ யார் என்பது உனக்கு தெரியணும். நீ உனக்குள்ள இறைவனை உணரும் பொழுது மட்டும்தான் நீ யார் என்பது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜோதி தியானம் நமக்கு சுவாமி ரொம்ப எளிய முறையில முதல்ல சொன்ன மாதிரி தான், உள்ள இருந்தெல்லாம் வெளியில போக முடியாது. இந்திரியங்களை எல்லாம் கடந்த நிலை. நான் முன்னாடி சொன்னது இந்திரியங்களை எல்லாம் கடந்த நிலை. அது இந்திரியங்களை எல்லாம் கடந்த அந்த நிலையை நம்ம அனுபவிக்கணும்னா இந்திரியங்களை உட்படுத்தி தான் நம்ம பழக்கப்படுத்தணும். இந்திரியங்களை உட்படுத்தி ஜோதி தியானத்துல சுவாமி நம்மளை கண்களை திறந்து சாயம் தியானம் போடணுங்களா அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா அதனுடைய சுருக்கம்லாம் வேண்டாங்களா, சொல்ல வேண்டாம். ஜோதி தியானத்துல சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, அது தியானம் நீங்க இப்ப பண்ணுவீங்க. அதுல
உள்ள இருந்து அழகா வெளியே இருந்து அந்த ஜோதி தீபத்தை உள்ள கொண்டுட்டு வந்து உடல் முழுவதும் பரவ செய்து அப்படியே சுற்றம் நம்ம எதிரிகள் உட்பட எல்லாருக்குள்ளேயும் அது பாய்ந்து இந்த உலகத்தையும் கவர் பண்ணி அப்படியே பிரபஞ்சம் முழுவதும் கவர் பண்றது தெரியும். இந்த இடத்த பாருங்க, ஜோதிய சுவாமி மட்டும்தான் நம்மளுக்கு எளிய முறையில பிராக்டிஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இதே ஜோதிய வள்ளல் பெருமான் வந்து அருட்பெரும் ஜோதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு பயிற்சியாலாம் ரொம்ப கொடுத்த மாதிரி தெரியல. அந்த அருட்பெரும் ஜோதியை எப்படி நமக்குள்ள உணர்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஜோதியை தான் நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாய்ம பொருள்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜோதியை தான் புதமை சித்தர் வெட்ட வெளின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜோதியை தான் தாயுமானவர் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஜோதின்ற ஒன்றை எல்லா மகான்களுமே நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாலும் சுவாமி நம்மளுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து வழி நடத்தி நம்மளை அந்த ஜோதிக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு நம்ம உடம்புக்குள்ள அந்த ஜோதிக்குள்ள நாம இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது சுவாமியுடைய ஜோதி தியானம் மட்டும்தான். இப்போ ஜோதி தியானம், இந்த தியானம்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இனிமேவும் பண்ண போறோம். நம்ம சமத்தில வந்து எல்லாரும் இப்போ இங்க கூடி இருக்கிறோம் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். இது வந்து ஒரு பஸ் மாதிரி. இந்த பஸ் வந்து நம்ம எல்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க போறோம்னா நம்ம எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். அதனால இந்த பஸ் இப்ப மூவ் ஆகிட்டு இருக்கா இல்லைங்களா? பஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நகர்ந்துகிட்டு தான் இருக்கு. நாமளும் போய்கிட்டு தான் இருக்கிறோம், முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ எல்லாருமே ஒரே இடத்துல தான் நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். அந்த இடத்துக்கு தான் பஸ் போக போகுது. நம்ம யாரும் வழியில நிக்க போறது இல்லை, இறங்க போறது இல்லை. பஸ்ஸும் யாரையுமே இறக்கி விடாது வழியில. எல்லாரையுமே கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா சேர்த்துடும். இந்த டிராவல் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய ஆசை. இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சுவாமிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். சாய்ராம். எப்படி இருந்தது சார்? உணவு பரிமாறப்பட்டதா? என்ன சொல்லுங்க எல்லாரும், ஏதாவது பேசலாம்ல. இன்னொரு 15 நிமிஷம் இங்க இருந்து தான் ஆகணும். எல்லாரும் விட முடியாது, புரியல. அதுதான் அந்த குழந்தைய எங்க வச்சு லாக் பண்ணி வச்சிருப்போம். நான் எப்படி இருந்தது சாய்ராம் அவங்களுடைய கருத்துக்கள்? அவங்க பேச்சை கேட்க சொல்லவே வேண்டாம். நாங்க உட்காந்துருந்தா ஒரு செகண்ட் கூட என்னுடைய சிந்தனை வேற எங்கேயுமே போக முடியும். அதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த ஆழமான கருத்துக்கள், அவங்களுடைய அந்த பிராக்டிஸ். நீங்க எப்படி உணர்ந்தீங்க எல்லாரும்? இந்த முதல் ஜபம் தியானம், தினசரி ஜபம் தியானத்தை அழகா அவங்க கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணாங்க. தினசரி தனியா பிரிச்சாங்க, ஜபத்தை தனியா பிரிச்சாங்க, தியானத்தை தனியா பிரிச்சு ஒன்னொத்துக்கும் ஒரு கோட்பாடு அழகா எடுத்து சொன்னாங்க. அவங்க நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்கிறேன். நான் செமையா இருந்தது. எனக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம், என்ன நம்ம என்ன ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நான் எல்லாரும் காலையில் இட்லி சாப்பிடலையா? அப்படியே உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு? என்ன சார் சமைச்சு போடலையா அப்படிங்களா? அவங்க சொல்றதுல வந்து நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சாய்ராம், இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் சுவாமியோடது, அது நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல். ஓகே, ஃபைன். ஜனமி, what do you think? Feedback, suggestion. இது சொல்லணும்ல. ஒருத்தர் ஸ்பீக்கர் வந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி பேசும்பொழுது நம்ம தேவையில்லாம போய் ஒரு ட்விட்டர்ல கமெண்ட்ஸ் போடுறோம், தேவையில்லாம ஃபேஸ்புக்கில் போய் வந்து ஒரு லைக் போடுறோம். நம்ம யார் போடுறோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க நமக்காக ஒருத்தர் வந்து ஒரு 10 நாள் உட்காந்து கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை சரி பண்ணி ரிவ்யூ பண்ணி அதை இப்படிலாம் பேசணும்னு வரும்போது அவங்களுக்கு அவங்க இதை எதிர்பார்க்கலன்னா கூட நம்ம